என்ஜாய்மெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. விஜிபி மெரைன் கிங்டம் a walk through aquarium underwater tunnel 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் எல்லாமே இருக்கு. அவங்க கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் படத்துல, அதனால ரொம்ப அவங்களாலே சொல்ல முடியாது. இந்த பயம் வந்து ஈஸியா வரும், ஏன்னா அது எக்கச்சக்கமா இருக்கு என் வாழ்க்கையில. தென்னாலிக்கு என்ன பயம் தான், தென்னாலிக்கு எல்லாம் பயம்னா அந்த மாதிரி கதைகள் எனக்கு பிடிக்கணும், அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு பிடிக்கணும். அது வந்து அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா. இப்போ பித்தாமகன்ல சூர்யா சார், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் முதல்ல ஏன் அவன் முடி இப்படி இருக்கு அந்த ஷாட்ல, ஏன் மேக்கப், ஏன் நீ இந்த எக்ஸ்பிரஷன், ஏன் அந்த பிளவுஸ் சரியா ஃபிட்டிங் இல்ல, ஏன் நீ இப்படி ஒரு லுக் கொடுத்தோம்னா ஐயோ. ராம் சார் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, சார் இந்த ரோலுக்கு நான் ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுமான்னு கேட்கும்போது, நான் இது வந்து சின்ன படம் பெரிய படம் நான் பிரிக்கல. பட் பெரிய படம் ஆஸ் இன் நான் எப்படி நான் சொல்றேன்னா, அது ரஜினி சார் படம் அப்படி நான் வச்சு சொல்றேன். ரஜினி சார் படம்னு சொல்லும் போது அது ஆக்ஷன். இன்னும் சவுண்ட் குறைஞ்சிருச்சு. ஆக்ஷன். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடென்டி கான்வர்சேஷன் ஒரு ஜாலியான கான்வர்சேஷன்ங்கிறத தாண்டி ஒரு இன்டென்ஸ் அபவுட் சினிமா அப்படிங்கிறத தான் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, நம்ம சினிமாவுக்கு வரோம் அப்படின்னா அவங்க ஆர்டிஸ்டா இருக்காங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதெல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ June 23 அஸ்வின்ஸ்ன்ற ஒரு ஹாரர் ஃபிலிம் உங்களெல்லாம் வந்து பயங்கரமா பயமுடுத்த போகுது. அந்த பயமுடுத்துறதுக்கான ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். அஸ்வின்ஸ், எபவுட் த ப்ராஜெக்ட் பத்தி பேசலாம். இந்த கலர் பேலட் இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா டீகோட் பண்ற அளவுக்கு நிறைய ஆடியன்ஸ் நீங்க டெக்னிக்கலா ஃபவுண்டடா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் 3 பேரோட கேரக்டரைசேஷன் பார்க்குறப்பவே ஐ கேன் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேட்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. எபவுட் உங்களோட கேரக்டர்ல பார்க்குறப்போ டியூவல் கலர் பேலட்லாம் நான் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு ட்ரைலரில். தட் நீங்கள் உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், த வே யூ போர்ட்ரே யுவர்செல்ஃப். அண்ட் கமிங் டு யூ, ஒரு எப்போவுமே ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு ஹாரர் ஃபிலிம்னா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, நம்ம பாயிண்ட் ஆடியன்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒருத்தங்க போவாங்க இல்லையா, தட் யூ ஆர் த ஒன் அமங் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், அந்த கேரக்டரைசேஷனை பற்றி சொல்லுங்கள். I think quite spot on நான் சொல்லலாம். You are in ways. Of course அவங்க கேரக்டர், of course she will say, but என்னோட கேரக்டர் வந்து it's sort of a very pivotal role to the film. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து அவங்க வந்து அது எதனால நடக்கிறது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு வந்து கொஞ்சம் comes through a relief character. So ரொம்ப it's a very important role to the film, a very challenging one also. And I think அவங்க நீங்க சொன்ன மாதிரி the coloring in the film, அவங்களுக்கு யூஸ் பண்ண டோன்ஸ் வந்து would have been very different to எனக்கு யூஸ் பண்ண டோன்ஸ். So நீங்க அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, which is great. Good groundwork. Yeah, actually really ground ராஜாவா இருக்கீங்க. ஆமா, ground ராஜாவா இருக்கீங்க. ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதான் சொல்ல வரேன். Yeah, so definitely, and I think audience-க்கு ரிலேட் ஆகிற மாதிரி என்னோட கேரக்டர்லேருந்து அவங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் குவைட் பிவிட்டல் இன் தட். ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃப்ட்லேயே நான் ஆன் பேப்பராக சொல்கிறேன். ஸோ யூஆர் ஆல்சோ ஒன் அமாங் த ஆடியன்ஸ் அபவுட் யுவர் கேரக்டர். நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் அந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆடியன்ஸ் வந்து உங்களோட கனெக்ட் பண்ணிப்போம், உங்கள் கேரக்டரோட கனெக்ட் பண்ணிப்பாங்களோ, அடுத்து என்ன நடக்கும்? ஆடியன்ஸ் வந்து would say more என்னோட ஜேர்னிலேருந்து they experiencing the journey, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து they seeing what's happening. ஸோ அந்த மாதிரி yeah. ரொம்ப சொல்ல முடியாது. ஆமா, காம்ப்ளெக்ஸ். அது ரொம்ப ஸ்பெஷலான, அவங்க கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் படத்துல, அதனால ரொம்ப அவங்களாலே சொல்ல முடியாது. ஆமா, அதான் நான் கொஞ்சம் trying to எங்க லாங்குவேஜ்ல சொல்லிக்கிறேன். பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவன் கண்ணோட்ட வழியமா நம்ம படம் பார்த்தோம் இல்லையா, அவங்க கண்ணோட்ட வழியமா இந்த படத்தை பார்ப்போம். ஓ, அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. Very tricky actually. Yeah, very tricky. But if you think பொன்னியின் செல்வன் reference, இவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்கு. Mysterious character. Okay, and coming to you, multidisciplinary artist. So the term which is I can see a different personality and perfect perspective from your thought process. When it comes into films or ஒரு ஆல்பம் பண்றதா இருக்கட்டும், இந்த படத்துல ரோல் அக்செப்ட் பண்ணி ஒரு 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 எப்படி சொல்றது, நீங்க கொடுத்த வேரியேஷன்ல தெரிஞ்சது யூ ஆர் பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு. பட் ஹவு டு யூ கெட் இன்டு திஸ் கேரக்டர்? இந்த கேரக்டர் வந்து லைக் யூஸ்வலி ஒரு தமிழ் படம் பண்றோன்னா பாட்டு இருக்கோ, ஆட்டம் இருக்கோ, அதான் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். பரதநாட்டியம், ஆக்டிங் கிளாஸஸ் தான். பட் நான் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ண போறேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஹாரர்னா ரொம்ப பயம்.
Okay. நிஜமா ஏதாவது சத்தம் கேட்டால் நான் லைட் ஆன் பண்ணிட்டு தான் தூங்குவேன், அந்த மாதிரி கேரக்டர் நான். ஸோ எனக்கு வந்து இந்த பயம் வந்து ஈஸியாக வரும், ஏன்னா அது எக்கச்சக்கமாக இருக்கு என் வாழ்க்கையில். தென்னாலிக்கு என்ன பயம் தான், தென்னாலிக்கு எல்லாம் பயம்னா நான் நிஜமா நீங்க வசந்த் கிட்ட கேளுங்க, வசந்த் திடீர்னு அங்கேருந்து வந்தானா, ஓ ஹாய் ஹாய் வசந்த், அந்த மாதிரி கேரக்டர் நான். பட் அது I think to use fear as your strength was what this film taught me. Like நவரசத்துல வந்து there's so many different kinds of emotions, but எல்லா எமோஷனுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அது வந்து you can't force, like பயம் வருதுன்னா வருது, you can't force say stop being scared, you know. அதெல்லாம் ஒரு all these range of emotions, to accept it, be aware of it, அதான் அந்த படம் வந்து எனக்கு வந்து கொடுத்தது. ஓகே, டெஃபினட்டாக படம் பார்க்கும்போது இன்னும் இது ஈஸிலி வி கேன் கனெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கமிங் டு யூ, ஃபிலிம்ஸ் எல்லாமே சாய்ஸஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன்டென்ஸான ஃபில்மாக இருக்குது. பர்சனலாக ஒரு பர்சனாக ஒரு நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனே வேறு, அண்ட் வென் கம்ஸ் இன் டு சினிமா அப்படிங்கிறப்போ யூ டிட் அ ப்ரொஃபஷனல் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக உங்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி நிறைய பேர் மென்ஷன் பண்ணி போடுற ஃபீட்ஸ் பார்க்குறோம், இவங்க ரிசீவ் அவார்ட் தெரிஞ்சது. பட் த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். அந்த ஃபிலிம் ஸ்கூலில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? ஓகே, ஃபிலிம் ஸ்கூல், ஆக்டிங் ஸ்கூலில் நான் சேர்ந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். ஆக்சுவலாக ஆக்டிங் ஸ்கூல் வந்து நான் அனுப்பம் கேர் ஆக்டர் பர்பஸில் படித்தேன். அதில் வந்து ஒரு 4 to 5 months இன்டென்சிவான ஆக்டிங் கோர்ஸ் தான் அது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட் ஓப்பன்ஸ் யூ அவுட். நம்ம ஒரு ஷெல்குள்ளே இருப்போம் இல்லையா, நம்ம அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். அண்ட் ஆக்டிங் பற்றி எந்த விஷயமும் கற்றுக்கிறதுக்கு ஆசை இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கும், பட் அது எப்படி என்னன்னு தெரியாதுல்ல, அதுக்கான ரோட் மேப், அதுக்கான ஜேர்னி எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து லிட்டரலாக அந்த ஷெல் விட்டு வெளில வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த அது உள்ளே இருக்கிற அந்த ஆக்டிங், யூனோ ஆல் தோஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைப்படுதோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு மீடியமாக தான் ஸ்கூல் இருந்திருக்கு. அண்ட் ப்ரிஃபரபிளி அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை வாய்ஸாக இருக்கட்டும், அண்ட் நீங்கள் கேமரா முன்னாடி ஓப்பன் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆக்டிங் ஸ்கூல் வந்து ஒரு டெமோ மாதிரி. அது வந்து டு பிரேக் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் அது. ஸோ அப்படி தான் இருந்திருக்கு அது. மை ஜர்னி ஹஸ் பீன் லைக் தட். அண்ட் அதுலேருந்து அப்படியே காட் இன்டு ஃபிலிம்ஸ். ஓகே, ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாமே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே கமிங் டு யூ, இன் யுவர் கேஸ் எல்லாமே சக்ஸஸாக இருந்துகிட்ருக்கு. அது பார்க்குறப்போ ஹாப்பியாக இருக்குது. ஹவ் யூ எவர் தாட் ஆஃப் சூஸிங் டிஃப்ரெண்ட் ஜானரா? அது இன்னும் நம்ம சூஸ் பண்ணலாமா, இல்லை வரதே கதைகள் அப்படி தான் வருதா? இல்லை, இப்போ நான் ஜானராகவே வந்து எல்லாமே வேறு ஜானர் தான் பண்ணியிருக்கேன். தரமணி வாஸ் அ லவ் ஜானர், ராக்கி வாஸ் ஆக்ஷன் ட்ராமா, அண்ட் அஸ்வின்ஸ் இஸ் சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஜானரில் தான் இருக்குது. அது வந்து இன்டென்ஸ்டாக நீங்கள் சொல்ல எனக்கு புரியுது, ஆனால் எல்லாமே இன்டென்ஸ்டாக இருக்கிறது, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்டென்ஸ்டாக இருக்குது. அது பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ராம்காம் பண்ணி முடிச்சிட்டேன். அது இட்ஸ் கோனா பிரேக் இட் அப் அண்ட் இட்ஸ் கோனா லைக் ஓப்பன் மீ அப் டு த ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். லைக் ரொம்ப ஜாலியாக, ஃபன்னியாக, அண்ட் நிறையா ஹியூமரோட ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா பர்ஃபார்மன்ஸில். அது அந்த படம் கண்டிப்பாக அது வந்து ஓப்பன் அவுட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இப்போ ஒரு பர்சன் சைலண்டாக இருக்காங்கன்னா அவங்க டாக்கட்டிவ் பர்சனாக பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்களோட அதர் சைட்ஸை பார்க்கறதுக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இப்போ ஒரு வில்லேஜ் லுக்கில் நல்லா வளன்னு பேசினு ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டரை பார்க்கறதுக்கு they would expect இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கதைகள்லாம் இன்னும் தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷன் இருக்கா இல்லையா? இல்லை, அந்த மாதிரி கதைகள் எனக்கு பிடிக்கிற மாதிரி அமைஞ்சதுன்னா 100% தேர்ந்தெடுப்பேன். அது வந்து அந்த மாதிரி கதைகள் எனக்கு பிடிக்கணும், அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு பிடிக்கணும். அது வந்து அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா. இப்போ பித்தாமகன்ல சூர்யா சார் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். பட் அது பிரேக் பண்ணார்ல, நீங்க சொன்ன அதே வில்லேஜ் வளன்னு பேசிட்டு ஒரு ஹியூமர் டேக்கிள் பண்ண விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா வை நாட், டெஃபினெட்லி. சூப்பர், நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. சூர்யா சாரே அதை மென்ஷன் பண்ணிருக்காரு. அது வரைக்கும் நான் வாயை திறந்து பேசவே அவர் ஒரு மாதிரி சட்டிலா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அந்த படம் வாஸ் a big open out for him. Great, glad to hear. We are waiting for that. And coming to you, cinema அப்படிங்கிறது இட்ஸ் அபவுட் த பேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ், த ரூட் காஸ் இருக்கு இல்லையா? அது வேற ஒரு ஊர்லேருந்து வேறு கண்ட்ரிலேருந்தே வந்து மைக்ரேட் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் படம் தமிழில் பண்ணுறோம், அப்புறம் மலையாளம், தெலுங்கு, பாலிவுட், இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸில் போய் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் ஸ்டிக்காக ஆகிடக்கூடாதோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வேறு இருக்கும். ஹவு டு யூ பிக்கிங் அப் ஃபிலிம்ஸ்?
ஆஸ்திரேலியாலேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆன உடனே நான் ஸ்டார்டட் இன் தமிழ். எனக்கு ஆக்சுவலி அப்படி ஒரு பிளானிங் இல்லை, ஒரே ஒரு லாங்குவேஜில் தான் ஸ்டிக் பண்ணணும், ஒரு லாங்குவேஜ் தான் ஆக்ட் பண்ணணும். எனக்கு வந்து தி பிக்கஸ்ட் பியூட்டி ஆஃப் இந்தியா இஸ் ஸோ மெனி லாங்குவேஜஸ், ஸோ மெனி கல்ச்சர்ஸ். அண்ட் எனக்கு வந்து ஐ ஃபவுண்ட் இட் சச் அ பிக் பிளெஸிங். ஏன்னா நான் வந்து இந்த 5 லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்கல. ஐ ஒர்க் வித் ஆல் great technicians, directors, actors, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சூப்பர் ஸ்டார்ஸ், சூப்பர் டிரெக்டர்ஸ், கிரேட் டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அண்ட் ஈச் லாங்குவேஜில் நான் நடிக்கும்போது அந்த லாங்குவேஜும் கற்றுட்டு அந்த கல்ச்சரும் கற்றுட்டு யூனோ யூ கெட் டு ஈட் த ஃபுட், மீட் த பீப்புள், அந்த சொசைட்டியே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது அந்த டிஃப்ரென்சஸ். ஸோ எனக்கு வந்து it was also like a crash course learning of India and Indian culture. ஸோ எனக்கு அஃப்கோர்ஸ் இனிஷியலி நான் நினச்சேன் ஸ்டார்டிங் ஆஃப் இன் தமிழ், பீங் தமிழ் பொண்ணு, ஐ தாட் மேபி தமிழில் தான் நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன்னு நம்ம நேச்சுரலாக யோசிப்போம். பட் ஐ ஆல்சோ வெரி குவிக்லி அண்டர்ஸ்டுட் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த கரியரில் வந்து நம்ம ஒன்றும் பிளான் பண்ண முடியாது. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ், பை லக். ஸோ எனக்கு வந்து மெயினாக இருந்தது ஐவ் சோசன், எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் கேட்டேன்னா ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட பாடி ஆஃப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் மை ஃபில்ம்ஸ் ஐவ் டன் அ வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ். எனக்கு பை காட்ஸ் பிளெஸிங் அண்ட் பிளெஸிங் ஆஃப் கிரேட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச்சிங் எனக்கு வெரைட்டி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், நான் காமெடி, ஹாரர், சென்டிமெண்டல், சாஃப்ட் எல்லாம் நான் பண்ணியாச்சு, ரஃப், எவ்ரி திங். அண்ட் ஸோ I mean, there's much more to do. So எனக்கு வந்து நான் லாங்குவேஜஸ் பார்க்கும்போது லாங்குவேஜ்க்கு முன்னாடி நான் என்னோட கேரக்டர் தான் பார்ப்பேன், அந்த ஸ்டோரி அண்ட் கேரக்டர். எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் செகண்டரி தான் ஆச்சு. பிகாஸ் ஆஸ் பரதநாட்டியம் டான்சர்ஸ் எங்களுக்கு வந்து நாட்டியத்தில் வந்து பாஷை வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல் இல்லை, மீடியம் தானே. யா. ஸோ ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தட் டோன்ட் ஹேவ் அ லாங்குவேஜ். நம்ம எக்ஸ்பிரஷனுக்கு லாங்குவேஜ் இல்லை, there is one common language. It's a communication tool. Yeah. Exactly. Mind and the way you react, or human reaction. So எனக்கு languages was always secondary. Okay. Over the period of time, how the cinema changes in India, how you felt? Well, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது of course நாங்க ஃபிலிம்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம், right? Shooting on you started film. with film. Yeah, Film roles, film yeah. role. அதுலேருந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, you know. அப்பெல்லாம் Actually, we couldn't believe that you started in the film role. ஐயோ அப்படி சொன்னீங்கன்னா நான் ஏதோ 2005-6 தான் நினைக்கிறேன். But yeah, so it's like எனக்கு வந்து I started in till 2011 also நாங்க ஃபிலிம்ல தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். I think my first movie on this thing HD was it would have been 2011 அந்த டைம்ல தான். அது மட்டும் was a lot of films. So அந்த கல்ச்சரே டிஃப்ரெண்ட். நாங்க வந்து when you're shooting on film வந்து you don't நிறைய டைம் இருக்காது, கேன் வேஸ்ட் பண்ண முடியாது, ஃபிலிம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஷூட்டிங். இப்போ கிளாப் போர்ட் கூட ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து கிளாப் போர்டே இல்லை, லைக் எங்க கிளாப் போர்ட்லாம் அதெல்லாம் ஒரு இட்ஸ் அ ஃபன் திங், ரைட்? அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பேர் இன்னும் யூஸ் பண்றாங்க. But the majority of people now that practice is gone. But so many other great things have come in. Of course, in the evolution of cinema, இப்போ வந்து you have a whole set of new creative directors, actors, technicians எல்லாரும் வந்து ஒரு different thought processல வராங்க. Cinema making கூட நிறைய I've seen a change now. நிறைய வந்து it's coming more international way. Before Indian way was beautiful, more melodrama அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து more realism வருது சினிமால. And that's a big difference. They got to the root cinema. ஆமா. Of course, like நான் மலையாளம் பண்ணும்போது அங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில main thing is performance and script. அது எப்பவுமே they've maintained, you know. But now all the languages I feel are reaching the same and even more, you know. So அது நிறைய சேஞ்சஸ் இருக்கு, லாட் மோர் டேலண்ட் நவ். இப்போ ஃபீமேல்ஸ்க்கு கூட இப்போ சினிமாவில் there's more scope, character scope. ஒரே மாதிரி ஸ்டோரிஸ் இல்லாமல், ஒரே மாதிரி யூனோ sort of type cast character இல்லாமல், run of the mill இல்லாமல், there's more for an actor to you know sort of discover, or a self discovery as an actor க்கு நிறைய chances இருக்கு இப்போ. So all the changes have been great. And நாங்க we were discussing earlier, even back endல கூட இப்போ நிறைய females are involved in cinema making. அப்போல்லாம் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட், ஐ மீன் ஒரு ஃபீமேல் தான் இருப்பாங்க, அந்த ஹீரோயின் நாங்க தான் இருப்போம் செட்ல, you know. But now you're seeing more and it only adds better, right? So I think அந்த வழியில I've seen a lot of progress நம்ம இந்தியன் சினிமால. சீரியஸா ஒரு ஹீரோயினோட ஷூல நின்று பேசினா எப்படி இருக்கும் லைஃப் அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் வெல் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நிறைய அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்குறோம், அவங்களுமே அந்த ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அண்ட் யூ ஆர் த ஒன் ப்ராப்பர்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் கமிங் டு யூ, இந்த 7 years ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசலாம். ஏன்னா ராஜீவ் மேனன்ற ஒரு பெரிய பிராண்ட் இருக்காங்க, அப்பான்ற ஒரு பெரிய பிராண்ட் இருக்காங்க. பட் எல்லாருமே அது ஈஸியாக வந்துட முடியாது. செலிபிரிட்டி கிட்ட இருக்கவங்க யாருமே ஈஸியாக சைன் பண்ணிட முடியாது. when you have a effort or when you are having your putting your hard work, then only you can get signed. அந்த 7 years hard work என்ன, அது என்னன்னு சொல்லுங்க. அந்த 7 years of effort to get into acting, especially acting.
ஆக்சுவலி நான் சின்ன வயசுல சைல்ட் மாடலா தான் இருந்தேன். ஓகே. ராதிகா மேமோட டைகர் பிஸ்கெட் ஆட் பண்ணியிருக்கேன், பிஎஸ் ஆட் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த நாள்ல இருந்து தான் அந்த ஆக்டிங் நோய் வந்து டைகர் பிஸ்கெட் குழந்தை நீங்க தான். ஆமா. ஸோ அந்த டைம் வந்து நான் ஆக்டிங் ரொம்ப ஜாலியா பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போக வேணாம் அந்த மாதிரி நிலைமை இருந்தாச்சு. போக போக எனக்கு வந்து பிகாஸ் ஆஃப் பரதநாட்டியம் நிறைய ஸ்டேஜ் டான்ஸிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஸோ எனக்கு வந்து யோசிக்காம ஒரு விஷயம் பண்ணணும்னா அது வந்து ஆக்டிங், டான்சிங், பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி லெட்டிங் கோ ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் கெட்டிங் மோர் இன்டு யுவர் பாடி அண்ட் சோல். என்னை பொறுத்த வரைக்கும் ஐவ் ஹேட் தட். அண்ட் நான் அது பண்ணும்போது ஃபுல்லி நான் அந்த மூமெண்ட்ல இருப்பேன். இல்லைன்னா நான் எப்பவுமே லைக் ஃபுல் சிந்தனை, ஓவர் திங்கிங், அந்த யூஷுவல் திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. என்னை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் வேணும், என்கிட்ட என்னை காப்பாத்துங்க நீ வைரல் ஆயிட்டு இருக்கு இப்போ அப்படியா? ஸோ நான் வந்து when I was 16 நான் ஆடிஷன் பண்ணேன் for Life of Pi. ஸோ 2 ரவுண்ட் ஆடிஷன்ஸ் நான் I did. and அப்புறம் நான் இவ்வளோ இட் வாஸ் லைக் ஸோ க்ளோஸ் yet so far, you know. அந்த மூமெண்ட் வந்து நான் யோசிச்சேன். ஐ ரியலி லைக் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிஷனிங், மீட்டிங் காஸ்டிங் டிரெக்டர்ஸ், யூனோ, ரீடிங் அ சீன். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து இனி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் ஒன்றும் அமையலை, இல்லைனா ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டாப். ஆனால் போகிற எந்த இடத்துலையுமே உங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டீங்க? நான் பண்ண மாட்டேன், பட் ஆப்வியஸ்லி ஓகே. யூனோ, அப்பாவோட ஒர்க் பிடிச்சா நல்லா இருப்பாங்க, பிடிக்கலன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். பட் யா, ஒர்க்கிங் வித் அப்பா கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தது, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஒர்க்கிங் அஸ் ஏடி இட்செல்ஃப் எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையிலேயே சினிமால பாவப்பட்டாங்க ஏடின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி? எனக்கு வந்து போத். ஸோ என் அம்மா அப்பா ரெண்டுமே டைரக்டர். ஸோ அம்மா கூட நான் சாரி அம்மா பத்தி அதான் அம்மா நிறைய ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் எஸ். ஸோ அவங்க கூட ஐ ஆல்சோ ஒர்க்ட் அஸ் அன் ஏடி. அண்ட் அவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் இல்லாமல் என்னோட லைக் கோச் அண்ட் டீச்சர்ஸ், யூனோ. ஸோ அவங்க டிப்பிக்கல் பேரண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் என்கிட்ட லைக் ஐ டோன்ட் ஹாவ் தட். ஸோ நான், you know, when you show like a trailer or song and if your parents are not from the industry, ஐயோ இவ்ளோ நல்லா பண்ணிருக்கேன், மேக்கப் நல்லா இருக்கு இல்லையா? எங்க அம்மா தான் முதல்ல ஏமா முடி இப்படி இருக்கு, ஓ அப்படியே மேக்கப் ஏன் நீ இந்த எக்ஸ்பிரஷன், அந்த ப்ளவுஸ் சரியா ஃபிட்டிங் இல்ல, ஏன் நீ இப்படி ஒரு லுக் கொடுத்தா? ஐயோ ஓ ரியலி ஃபார் யூ? ஓகே, நான் நினைச்சேன் you not the only one, don't worry. பயந்துட்டே to show my parents. அவங்க யோசிச்சு தான் சேம். அப்படியே உங்க அப்பா வந்து நீங்க ரீசெண்டா பண்ண ஒரு ஆல்பம் சாங் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு வாழ்த்துனதா கேள்விப்பட்டேன். the one song which you done in Napier Bridge, அந்த யூடியூப் வீடியோ பண்ணிருந்தீங்க. ஆமா, தெரியலையே, நீங்க தான் சொல்றீங்க. இல்ல உண்மையாவே you both performed well அப்படிங்கற ஃபீட்பேக் அப்பாவே கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். ஓ thank you. ட்ரூ இன்ஃபர்மேஷன். அப்புறம் அப்பாட்ட வேணா போய் கேளுங்க. ஸோ அவங்க வந்து எப்பவுமே ஏதாவது மியூசிக்காக இருந்தால், ஆக்டிங்காக இருந்தால், ஜஸ்ட் கீப் லேர்னிங், கோ ஃபார் கிளாஸஸ். ஏதாவது டவுட்டாக இருந்தால், ஈவன் ஹாரர் ஃபில்ம் பொறுத்த வரைக்கும் வி ஹேட் அன் ஆக்டிங் கோச் ஃபார் தட். ஸோ ஸ்பெசிஃபிக் டு தட் நான் திருப்பி எப்போவுமே ஐ திங்க் all 3 of us just keep studying and practicing because that's our process, I think. And yeah, honestly, without I did try my best to not use my parents' name, and I think that's why இவ்வளோ நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எனக்காக. ஸோ ஐம் கிளாட். I'm waiting for your direction to. Yeah, thank you so much. I hope so. When comes into other films, வேற directors வேற மாதிரியான expectations இருக்கும். So how you handling an upcoming actor, and approaching the directors, அது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஜானரா மாறுறப்போ எப்படி இருக்கும்? இந்த படத்துலயுமே எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டருமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனாலிட்டி. அவங்க ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்காங்க. ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ராம் சார் கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது, சார் இந்த ரோலுக்கு நான் ஏதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணுமான்னு கேட்கும்போது அவர் வந்து எதுவும் வேண்டாம், நீ பிளெயினாக பிளாங்காவா ஆன் த கோலில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். இது அவரோட மெத்தடாலஜி. பட் இங்கே இப்போ தருணை பற்றி சொல்லணும்னா, ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் புக் கொடுத்து ரிஹர்ஸ் பண்ணி எல்லாருமே எல்லாருமே ஒர்க் ஷாப் போச்சு. அது ஒரு oh my god, for me at least 5 months. என்னது 2 months 5 months ஷூட் எவ்வளவு மேம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா போச்சு. ஏன்னா இவங்க வந்து ரொமான்ஸ்லாம் ஈஸியா அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான டைப் இவங்க இல்ல. இது படம் கொஞ்சம்
சைக்கலாஜிக்கலா ஹாரர் படம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசு, ரொம்ப சீரியஸான பர்சன் கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா அவர் கொடுத்தாரு ஒர்க் ஷாப்பு. எனக்கு என்ன ஒரு 2 வீக்ஸ் ஒரு இந்த கேரக்டர் டிஸ்கஷன், அப்புறம் அப்படியே ஒர்க் ஷாப். இவங்களோடய ஒர்க் ஷாப் ஒரு 1 வீக் பண்ணோம், ஒரு 5 பட் அது ஒரு ஃபன்னா ஜாலியா ஒரு கேம்ப் பண்ண மாதிரி தான். எல்லாரும் லேப்டாப் வச்சுட்டு நாங்க என்ன லஞ்ச்க்கு ஆர்டர் பண்ணலாம், என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆர்டர் பண்ணலாம். ஜெனரலி ஹாரர் ஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்றப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஆக்டர்ஸும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ என்ன வரப்போகுது, சிஜி என்ன வரப்போகுது, இங்க என்ன பொசிஷன்ல இருக்க போகுது, தட் இஸ் பிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேர்னிங் ப்ராசஸ் நினைக்கிறேன். 3 பேருக்குமே அது அந்த ப்ராசஸ் இருந்துச்சா? இல்ல, ஐ திங்க் தருண் ஹஸ் டன் மோஸ்ட் ஆஃப் த ஹோம்வொர்க். ஸோ அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹோம்வொர்க் அதை வச்சுக்கிட்டாரு. எங்ககிட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை எப்படியாவது இவங்களுக்கு புரிய வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு அவர் ட்ரை பண்ணாரு. ஏன்னா எங்க பாய்ஸே சொல்லிட்டு இருந்தாங்க, போஸ்டர்ஸ்லாம் செம்மையா இருக்கு, இந்த ஹார்ஸ் போஸ்டர் செம்மையா இருக்கு. அதுல உங்களோட இன்டென்ஸ்ல ஹார்ஸ் பிளஸ் அந்த செங்கோல் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. தட் வாஸ் தி இன்டென்ஸ் வாஸ் குட். அது வொல்வரினை பத்தி இன்னொரு கேமராமேன் சொல்லிட்டு போறாங்க, அந்த போஸ்டர் பாக்குற மாதிரி இருக்கு. தி ஐடியேஷன் லுக் வாஸ் டிஃபரெண்ட். அந்த 3 பேர்ட்டே காமனான கேள்வி கேட்டு இந்த கனெக்ஷன் முடிச்சிடலாம். அண்ட் கமிங் டு யூ, ஐபிஎல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க கிரவுண்ட்ல வித் யுவர் கொலீக் ஃப்ரெண்ட்ஸ்? கிரவுண்ட்ல இல்ல, வீட்ல தான். நான் டிவில பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தேன். அண்ட் நானா நீங்க அந்த ரம்யா கிருஷ்ணன் மேம் எல்லாம் சேர்ந்து வீட்ல தான் பார்த்தேன். அப்படியா? சோ யூ ஆர் ஆல் கொலீக்ஸ். அந்த மொமெண்டம் எப்படி இருக்கு பீயிங் an actress spending time with your friends? அந்த I've been very lucky enough. என்னோட கரியர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. Of course நிறைய பேர் common friends or you know acquaintances, but closer I have a few friends and Ramya ma'am is one of them. அவங்கள ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், at least about 15 years தெரியும். அண்ட் நாங்கள் கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி தான். ஒரு யூ ஆல்மோஸ்ட் ஃபீல் லைக் ஃபேமிலி. அவங்க வீடு கூட எங்கள் பக்கத்தில் தான். ஸோ வி மீட் குவைட் ஆஃபன். சோனியா ஆல்சோ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நாங்கள் சேர்ந்து ஒரு படம் கூட பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர், grandmanu. So we are a bit of a chinna small little clique and we have our fun, we catch up and it's nice. எனக்கு வந்து நான் நிறைய I've done projects with multi-stars, other actresses, heroines, other heroes, multi-heroes, heroines. எனக்கு எப்பவுமே ஈவன் நான் மிஸ் இந்தியா ஆஸ்திரேலியா பண்ணும்போது கூட நான் ஸ்டேஜில் அது ஒரு காம்படிஷனாகவே யோசிக்கல. பிகாஸ் பீயிங் பரதநாட்டியம் டான்சஸ் ஐ வாஸ் ஸோ யூஸ் டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது. எனக்கு மேடனை வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். ஸோ நான் வந்து அது ஜாலியாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது கூட நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹேட் டு லைக், ஸோ ஐ டோன்ட் லுக் at it as competition. எனக்கு வந்து எல்லாரும் படத்துல எல்லாரும் பண்றது வந்து, see when you're working with other actors, especially in a film for example, even friends போட co-stars போட அவங்க எல்லாருமே நல்லா பண்ணா நம்மளுக்கும் இன்னும் நல்லது தானே. So it's not a, you don't look at it as a competition, it's a joint effort. படமா work பண்ணும்போது அது எல்லாரும் ஒரு யூனிட்டா தான் பாக்குறோம். காம்படிட்டிவா இருக்கும், பட் ஆனா அது ஒரு யூனிட்டியா தான் இருக்கும். But just to get the best out of each other, ஏன்னா எல்லாரும் we want to make this movie do well or make our project. So அந்த மாதிரி as well. I mean, I have friends now, even இவங்களும் தான், like they've become good friends of ours now. Actually you have a different generation of friends. ஆமா, 90s kid 80s kid எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்னேன். Exactly. நானும் millennial தான். Yeah, ரொம்ப cool actually. எல்லாமே new words எல்லாமே தெரியும். Instagram reels, New words சொல்றேன்னா Gen Z lingo எல்லாமே தெரியும். reels எல்லாமே அப்டேட்டா இருக்காங்க ஃபுல்லா. நான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது there was no Facebook, there was no YouTube, there was no Instagram. இப்போ எல்லாரும் வரும்போது they already are very equipped with all the social media platforms. நாம வந்து கேட்டுன்னு கத்துக்க வேண்டியது, you know, like babe how do you do this? Instaல ராஜீவ் சாரே இப்போ ஆக்டிங் பண்ணது ரீசன் வந்து இவங்கள தான் சொல்லுவேன். Because he has done a lot of reels with their family reels. அப்படி சொன்னா 4 பேர் இருக்கீங்கல்ல, அதெல்லாம் நான் ரீசனா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அப்ப நிறைய டைம் நடிக்கவும் கேட்கலாம், பண்ணவே முடியாதுன்னு சொன்னாரு. இப்ப விடுதலையில் நடிச்சிருக்காருன்னா இது ஃபர்ஸ்ட் ஷை ஓபன் பண்ணது இவங்க ரீல்ஸ் தான். ஆமா, ஓ அப்படி அவங்க சொல்லுவாங்க. So have you been critic? வீட்ல வந்து உங்களுக்கு கிரிட்டிக் அப்பா சொல்லியிருக்காரு சொன்னீங்க. அப்பா படத்துக்கு நீங்க கிரிட்டிக்கா இருந்தீங்களா விடுதலை? ஆமா, அம்மா அப்பா 2 பேருக்கும் எப்பவுமே. என் தங்கச்சி கூட இஸ் ஒர்க்கிங் ஆஸ் an AD. ஸோ நம்ம எல்லாருமே வில் ஆல்வேஸ் ஷேர் ஈச் அதர்ஸ் ஆட்ஸ் சாங்ஸாக இருக்கலாம். ஈவன் சும்மா எழுதின கவிதை கூட யூனோ ஜஸ்ட் டைனிங் டேபிளில் டின்னர் டைமில் பேசுவோம் அதை பற்றி. ஸோ எப்போவுமே ஃபீட்பேக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்பயாச்சும் ஒரு ஃபீட்பேக் சொல்கிறீங்கன்னா யூ ஷுட் சே 2 good things and 2 things they can work on. பேட் சொல்லக்கூடாது, ஏன்னா இட்ஸ் not good for an artist.
அதுல எப்பவுமே growth இருக்கணும்னு தான் சொல்லணும். பாசிட்டிவ் எனக்கு வைபோட தான் அந்த Yeah. கான்வர்சேஷன். ஆமா. அனில் கும்ளே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், மாமாவா அங்கிளா சித்தப்பாவா? இல்ல நிறைய டைம் ஃபேமிலி டின்னர் போறாங்க. ராஜீவ் மேனன் சாரும் அனில் கும்ளே சாரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நல்லா தெரிஞ்சது. ஏன்னா நிறைய டிராவல் பார்த்தேன், எங்கேயோ ஒரு ஃபாரஸ்ட் போயிருந்தாங்க. இப்ப பார்த்தா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல உட்கார்ந்து இருந்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டா? Yes, definitely very close family friend. Anil sir and என் அப்பாவுக்கு வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பேஸ்ட் ஆன் தட் அவங்களுக்கு தான் நிறைய பாண்டிங். ஸோ அவங்க டாட்டரும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் ஆமா, ஸோ தே சம்டைம்ஸ் கோ ஃபார் தீஸ் ட்ரிப்ஸ் டுகெதர். ஆப்வியஸ்லி கிரிக்கெட் ரெண்டு பேருக்குமே passion. Like my father loves watching, he's obviously a legend, but adanala I think they've been friends for a long time. But yeah, very sweet, humble person. Epome meet பண்ணும்போது I always learn something. Yeah. Great. And coming to you, இப்போதைக்கு டாபிக்காவே ட்ரெண்டா இருக்கிற ஒரே விஷயம் உங்களோட ஆன்டகனிஸ்ட் ரோல் பத்தி தான் பேசுறாங்க. பட் அதோட அப்டேட்டை பத்திலாம் நான் கேட்க விரும்பல. நாங்களாம் எதிர்பார்க்கலாம் ஜெயிலரோட அப்டேட்டை பத்திலாம் நான் பேசவில்லை. பட் அபவுட் த ஃபில்ம், ஒரு பெர்ஃபார்மரா ஒரு பெரிய ஃபில்ம்ல போறப்போ ஆடியன்ஸோட ரிசப்ஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், லவ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? த வே தே கேரி யுவர் செல்ஃப் இன் அ பிக் ஸ்டார் ஃபில்ம்ஸ். See, at the end of the day வந்து பிக் ஸ்டார் ஸ்மால் ஸ்டார் தாண்டி ஒரு பெரிய படம் அப்படின்னு ஒரு வச்சுக்கலாமே. இப்போ நான் இதை வந்து சின்ன படம் பெரிய படம் நான் பிரிக்கல. பட் பெரிய படம் ஆஸ் இன் நான் எப்படி நான் சொல்கிறேன்னா, அது ரஜினி சார் படம் அப்படி நான் வச்சு சொல்கிறேன். ரஜினி சார் படம்னு சொல்லும் போது அது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட கரிஸ்மா, அவர் இவ்வளோ வருஷமாக பண்ண விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போது அது இட் வில் பி லார்ஜர் தென் லைஃப் தான். ஸோ அந்த ஒரு படத்தில் வி ஆர் பிளேயிங் அ வெரி கீ ரோல் அண்ட் ஆல் தட். அது எப்போவுமே அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் அதில் நான் ஆன்டகனிஸ்டாலாம் பண்ணல. ஸோ படம் பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பல. அது படம், அது அந்த ஒரு கேரக்டருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது எழுதும். அண்ட் அஸ் யூஷுவல் உங்களோட ஃபிலிம்ஸோட சாய்ஸஸ் எல்லாமே ஆடியன்ஸ் எல்லா விதமும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸில் நிறைய படித்தேன், வசந்தோட ஃபிலிம் சாய்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக போட்டிருந்தாங்க. த வே யூ சூசிங் த ஸ்கிரிப்ட் தட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. தட் வாஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் ஆக்டிங் ஸ்கில் நினைக்கிறேன். அதான் சொன்னேன், இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு, ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் மை இன்ட்யூஷன். ஐ திங்க் ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, நமக்கு அந்த கதை கேட்கும்போது இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். So I think I go with my intuition in any script that I listen to, even ASVINS, even Rocky, even Tharamani. இதுக்கப்புறமும் நான் செலக்ட் பண்ண எல்லா ஸ்கிரிப்டுமே ஒரு இன்ட்யூஷன் ஃபீல்டில் தான். அடுத்து வெப்பனை போஸ்டரே செம்மையாக இருந்தது, சத்யராஜ் சாரோட. சத்யராஜ் சார், ராஜீவ் மேனன் சார், அப்பா எல்லாருமே கொலாபரேட்டிங் வித் யுவர் டாக்டர் அண்ட் அது எல்லா ஃபேமிலி பாண்டிங் தான் எல்லாம். ஸோ அந்த படம் வந்து இட்ஸ் a சூப்பர் ஹியூமன் சாகான்னு சொல்லி that they're saying, and it is definitely, and they're doing it at a big scale. ஸோ அது வரும்போது அதை பற்றி பேசலாம். ஷூர். அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். என்டையர் டீமுக்கு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா பைலாங்குலாக வருது. அண்ட் ஹாப்பி தட் நிறைய விஷயங்களை பேசுறதுக்கான டைம் கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. சுத்தி பார்க்க சூப்பரான ஸ்பாட் நம்ம சென்னையில விஜேபி மெரைன் கிங்டம், a walk through aquarium, அண்டர் வாட்டர் டனல், 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள்னு எல்லாமே இருக்கு.